பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை சகலவித நன்மைகளாலும் நீங்கள் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். எண்ணாகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்கிறேன். யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை என்று தேவன் சொல்லுகிறார். கர்த்தரை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு, தேவனை நம்புகிறவர்களுக்கு இந்த உலகத்தில் மந்திரவாதங்கள் ஒன்றும் கிரியை செய்யாது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற அது எந்த ஆயுதமானாலும் வாய்க்காமலே போகும். கர்த்தர் உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உங்களுக்குள் இருக்கிற தேவன் மகா பெரியவர். அந்த மகாபெரிய தேவன் உங்களுக்குள் இருக்கிறதுனாலே, உங்களோடு கூட இருக்கிறதுனாலே, நீங்கள் அவரை விசுவாசிக்கிறதுனாலே, அவரை நம்புகிறதுனாலே உங்களுக்கு விரோதமாய் உண்டாக்குகிற எந்த ஆயுதங்களும் வாய்க்காமலே போகும். ஸ்தோத்திரம். செய்வனைகளை குறித்து பயந்து கொண்டு இருக்கிறீர்களா? மந்திரவாதங்களை குறித்து, ஏவல் இவைகளை குறித்து பயந்து கொண்டு இருக்கிறீர்களா? கெட்ட சொப்பனங்களினாலே பயந்து கொண்டு இருக்கிறீங்களா? நான் சொல்லுகிறேன், கர்த்தராகிய இயேசு உங்கள் வாழ்க்கையில் சகலவித விடுதலையும் சம்பூரணமாய் தருவார். பயப்படாதிருங்கள், விசுவாசியுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். சகலவற்றிலும் ஆண்டவர் உங்களை விடுவிப்பார். ஒன்றும் உங்களை சேதப்படுத்துவதில்லை. ஆண்டவர் மேலே விசுவாசம் வைங்கள். எந்த விதமான பில்லி சூனியங்களும் மந்திரவாதங்களும் சத்துருவின் போராட்டங்களும் எதுவும் உங்களை மேற்கொள்ளாது. இன்று முதல் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கண்களை மூடி என்னோடு கூட சேர்ந்து ஜெபியுங்கள். பரலோக பிதாவே, சர்வ வல்லமையுள்ள தேவனே, கர்த்தரும் இரட்சகருமான இயேசுவின் நாமத்தில் உம்மை விசுவாசிக்கிற பிள்ளைகள் இந்த உலகத்தில் எந்த விதமான பயங்கள், சத்துருவின் போராட்டங்கள், மந்திரவாதங்கள், பில்லி சூனியங்கள் இதனால் பாதிக்கப்பட்டிருப்பார்களே, ஆனால் இயேசுவின் நாமத்தினாலே அவர்களுக்கு விடுதலை உண்டாவதாக என்று ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் அவர்களுக்கு ஒரு விடுதலையும் சுகத்தையும் ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் கட்டளையிடும். இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீர். அவைகள் நிறைவேறுவதாக. கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தேங்க்யூ.